செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக வழக்குகளின் விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரம் தொடர்பான சீராய்வு மனு விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் காட்டமாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். முழு விவரங்களை வழங்கலாம். இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள். வழக்கு விசாரணை மற்றும் ஆவணங்கள் சேகரிப்பு, அந்த ஆவணங்களை குற்றம் சாட்டவருக்கு பகிர்ந்து கொள்வது தொடர்பாக அமலாக்கத்துறையினுடைய அதிகாரம் தொடர்பான வழக்கு நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணையின் பொழுது பல்வேறு காட்டமான கருத்துக்களை அமலாக்கத்துறையை நோக்கி நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை ஒரு குரூர புத்தியுடையவரை போல செயல்படக்கூடாது. அமலாக்கத்துறை இதுவரைக்கும் 5000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய தண்டனை விகிதம் என்பது 10% குறைவாகவே இருப்பதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். எனவே அமலாக்கத்துறை தனது வழக்கு விசாரணையினுடைய முறையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அதில் மேம்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு தருணங்களில் அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு குறித்து உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரம் தொடர்பான சீராய்வு மனு விசாரணையின் பொழுது நீதிபதிகள் இவ்வாறு ஒரு காட்டமான கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று காலையில் அமலாக்கத்துறை தொடர்பான மற்றொரு வழக்கிலும் அமலாக்கத்துறையை தலைமை நீதிபதி BR கவாய் கடுமையாக விமர்சித்திருந்தார். அதாவது அமலாக்கத்துறை நேர்மையின்றி செயல்படக்கூடாது, சட்டத்திற்கு உட்பட்டு அமலாக்கத்துறை செயல்பட வேண்டும், குற்றவாளி என ஒருவர் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் கூட எந்த வழக்கு விசாரணையையும் நடத்தாமல் பல நாட்களாக அந்த நபரை சிறையில் வைப்பதை வெற்றிகரமாக அமலாக்கத்துறை செயல்படுத்தி உள்ளதாகவும் தலைமை நீதிபதி அமர்வு காலையில் மிக கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் தற்பொழுது மற்றொரு வழக்கிலும் அமலாக்கத்துறை மீதான விமர்சனத்தை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது.